வணக்கம். நான் உங்கள் தோழி ரம்யா. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு நார்மல் டாப்பில் ஒரு இப்போ வந்து ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய வி நெக் வச்சு ஃப்ரண்ட்டில் வந்து ஃப்ளீட்டட் குர்த்தா வந்து நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு நார்மல் சுடிதார் மெட்டீரியல், பியூர் காட்டனுங்கிறதுனால நான் வந்து இதுக்கு லைனிங் யூஸ் பண்ணல, அப்படியே தான் ஸ்டிச் பண்ண போகிறேன். பேண்ட் வந்து நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். இந்த மீதி வந்து பேண்ட்டோட கிளாத் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு நமக்கு கொஞ்சம் அகலம் அதிகமாக தேவைப்படுறதுனால ஃப்ளீட்டட் குர்த்தாங்கிறதுனால முன்னாடி வந்து ஃப்ளீட் வச்சு ஸ்டிச் பண்ணோம். அந்த மாதிரி தைக்கிறதுனால நமக்கு வந்து கொஞ்சம் அகலம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பேக் சைடுக்கு வந்து அகலம் கரெக்டாக இருக்குது, ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் கம்மியாக இருக்கிறதுனால நான் இந்த பீஸ் வந்து எடுத்திருக்கேன். இப்போ இதை எப்படி கட் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ இது ரெண்டாக இருக்குல்ல, நம்ம தனித்தனியாக வந்து இதை கட் பண்ணிடலாம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா 2 பீஸ் வந்து மடிச்சிருக்கு. இதை நான் அப்படியே வந்து ரெண்டாக கட் பண்ணிடுறேன். ஒரே அளவில் ரெண்டாக கட் பண்ணுறேன். இப்போ இதோ ஒரு பீஸ் வந்து எடுத்துடலாம். இப்போ இன்னொரு பீஸ்லேயும் நம்ம வந்து இதையை ரெண்டாக மடித்து இதையும் நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த 2 பீஸ்க்கும் சென்டரில் இந்த பீஸ் வந்து ஜாயின் பண்ண போகிறோம். இந்த 2க்கும் சென்டரில் நான் இந்த பீஸை வந்து ஜாயின் பண்ண போகிறேன். முன்னாடி வந்து ஃப்ளீட் எவ்வளோ கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். இது வந்து கிளாத் அதிகம் இல்லாததுனால நான் இந்த மாதிரி பண்ணுறேன். உங்களுக்கு வந்து ஒரே மெட்டீரியல்லையே அகலம் அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு அகலம் பத்தாததுனால இப்போ பேண்ட் பீஸை நான் வந்து இப்படி சென்டரில் வர மாதிரி கொடுக்குறேன். இப்போ இந்த பீஸை வந்து இதில் வச்சு ஜாயின் பண்ணிட்டு வந்துடுறேன். இப்போ இந்த பீஸ் வந்து நான் ஜாயின் பண்ணிட்டேன். 2 சைடுக்கும் சென்டரில் வச்சு நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம அது வந்து கட் பண்ணலாம். இப்போ இந்த பீஸை வந்து நம்ம ரெண்டாக மடிச்சுக்கலாம். இது வந்து பேக் சைடுக்கு தேவையான பீஸு. இப்போ இதை நான் வந்து அப்படியே சமமாக 2 ஒன்றா இருக்கிற மாதிரி மடித்து போட்டுட்டேன். இதோட அகலம் எவ்வளோ இருக்குன்னா 18 இன்ச்சில் இதோட அகலம் வந்து இருக்குது. நமக்கு வந்து 20லேருந்து 25 வரைக்கும் அகலம் இருந்தால் சைடு ஓப்பன் இல்லாமல் தைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் பார்த்துக்கங்க, இதில் இவ்வளோ தான் இருக்குது. நான் அதனால் இப்படியே வந்து நான் ஸ்டிச் பண்ணுறேன். இப்போது பேக் பீஸ் மடித்து போட்டுட்டோம். அடுத்தது ஃப்ரண்ட்டு வந்து நம்ம மடித்து போடலாம். இதையும் ரெண்டாக மடிச்சுக்கோங்க. இந்த சென்டரில் கொடுத்துருக்கிற பீஸ் வந்து நான் ஒரு 4.5 இன்ச் அளவுக்கு வச்சுருக்கேன். இதுவே வந்து நம்ம ரெண்டாக மடித்து போட்டிருக்கோம். 4லேருந்து 5, 3 இல்லைன்னா 4, 5 எவ்வளோ வேணாலும் கொடுத்துக்கலாம். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கீங்களா, இந்த பீஸை வந்து நான் உள்ளே மடித்து விட்டுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா இப்படி கூட வச்சுக்கலாம். நம்ம எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கிற பீஸை விட இந்த பீஸும் இதுவும் ஒரே அளவு இருக்கணும். எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை வந்து நான் தள்ளி வச்சுருக்கேன். இது உங்களுக்கு அளவு மார்க் பண்ண கஷ்டமாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா இப்படி கூட மடிச்சுக்கோங்க. இதை வந்து நம்ம ஃப்ளீட் கொடுக்கறதுக்காக எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கோம். அதனால் இந்த பீஸை வச்சு நீங்கள் மார்க்கே பண்ண வேண்டாம், இதை வந்து மடித்து விட்டுருங்க. இப்போ நம்ம நெக்கு எல்லாமே மார்க் பண்ணி கட் பண்ண வேண்டியதுதான். இப்போ உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் இந்தளவுக்கு வந்து கொஞ்சம் கீழே இறக்கி போட்டிருக்கேன். இப்போ நம்ம மடித்து போட்ட 4 பீஸும் இங்கே இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நெக்கோட இறக்கம் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் நெக்கோட இறக்கம் இது வந்து ஒரு வி நெக் தான் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். நான் வந்து 12.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். மேலேருந்து கீழே வரைக்கும் நம்ம அந்த வி நெக் கொடுக்குறதுக்காக 12.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். நெக்கோட இறக்கம் வந்து எனக்கு 6 இன்ச் வச்சுக்கிறேன். அதேமாதிரி நெக்கோட அகலம் 2 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். ஷோல்டர் வந்து 5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஆம்ஹோல் இறக்கம் 6 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. பாடி லூஸ் வந்து நான் ஒரு 9.5 இன்ச் வந்து கொடுத்துக்கிறேன். என்னோட அளவுக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன். உங்களோட பாடி சுற்றளவுலேருந்து 4ஆக டிவைட் பண்ணிக்கோங்க. மேலேருந்து ஒரு 15 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஹிப் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நான் ஹிப் சைஸ் வந்து ஒரு 8 இன்ச் வந்து மார்க் பண்ணுறேன்.
இதை வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பாடி சுற்றளவு மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஹிப் சைஸ் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம கீழே வந்து மார்க் பண்ணிக்கலாம். இங்கேருந்து கீழே வரைக்கும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே ஹிப் சைஸ் வந்து மார்க் பண்ணியிருப்பீங்க. அங்கேருந்து கீழே வந்து அப்படியே கிராஸாக வந்து கொண்டு போயிடுங்க. இந்த எட்ஜ் எங்கே முடியுதோ அது வரைக்கும் நம்ம அப்படியே கிராஸாக வந்து கொண்டு போயிடலாம். அதுக்கு முன்னாடி உங்களோட ஃபுல் ஹைட் எவ்வளவோ அதையும் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நான் வந்து 40 இன்ச் கொடுக்குறேன். எனக்கு கீழே வந்து ஒரு இன்ச் மடிச்சு தைக்கிறதுக்கு மார்க் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஒரு இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து கட் பண்ணிடலாம். கட் பண்ணுறதுக்கு முன்னாடி உள்ளே இருக்கிற பீஸ் வந்து இந்த மாதிரி எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டுட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து கட் பண்ணிட்டோம். இதை அப்படியே எடுத்துட்டு பேக் சைடு நெக்கும் வந்து கட் பண்ணிக்கோங்க. பேக் சைடு வந்து நெக்கு இறக்கமாக வேணால் இறக்கமாக வச்சுக்கோங்க, இல்லை க்ளோஸாக வேணால் க்ளோஸாக வச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் மேலே தான் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து இங்கே நார்மல் ஷோல்டர் அளவு வந்து நீங்கள் 2 இன்ச் மார்க் பண்ணியிருக்கீங்க. இது வீனிக் அப்படிங்கிறதுனால நான் வந்து எக்ஸ்ட்ரா வந்து 1 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். மீதி இருக்கிற பீஸில் நம்ம வந்து ஸ்லீவ் வந்து கட் பண்ணிக்கலாம். நான் வந்து 16 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு கீழே வந்து கையோட சுற்றளவு வந்து கொடுத்துடலாம். இங்கே ஆம்ஹோல் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நான் ஒரு வந்து 8 இன்ச் வச்சுக்கிறேன். இப்போ எப்படி தைக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து ஸ்லீவ் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். எப்போவுமே இந்த மாதிரி லாங் ஸ்லீவ் அப்படின்னா கண்டிப்பாக வந்து சென்டரில் வந்து ஜாயிண்ட் வரும். ஜாயிண்ட் இல்லாமல் லாங் ஸ்லீவ் வந்து வைக்க முடியாது. கிளாத் வந்து ஓரளவுக்கு நல்லா அகலமாக இருக்குது அப்படின்னா சென்டரில் வந்து ஜாயிண்ட் வராது. இல்லைனா கண்டிப்பாக எல்போ ஸ்லீவ் அப்படின்னாவே ஜாயிண்ட் வரும். நீங்கள் ஒரு சிலருக்கு வந்து அது தெரியாது, கஸ்டமருக்கு நீங்கள் சொல்லுங்கள். ஒரு சிலர் என்னது சென்டரில் ஜாயிண்ட் வருதுன்னு கேட்பாங்க. இந்த மாதிரி எல்போ ஸ்லீவ் அப்படின்னாவே கண்டிப்பாக வந்து ஜாயிண்ட் வரும். இப்போ நான் இதுக்கு பேண்ட் பீஸ் வந்து ஸ்லீவுக்கு வந்து கொடுக்குறேன். கொஞ்சம் நல்லா ஓரளவுக்கு தெரிகிற மாதிரி பட்டையவே வந்து கொடுக்குறேன். ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு மேலே வந்து பேண்ட் கிளாத் வர மாதிரி நான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். எல்லாமே ஒரே கலர் அப்படிங்கிறதுனால நம்ம இந்த கொஞ்சம் அதிகமாக பேண்ட் பீஸ் கொடுக்கும்போது நல்லா தெரியும். இப்போ நம்ம 2 ஸ்லீவுமே நான் வந்து ரெடி பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து ஃப்ரண்ட் பீஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து முன்பக்கம் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம அந்த ஃப்ளீட்டுக்கு கொடுக்கறதுக்காக எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து விட்டுருப்போம். அது ஃபுல்லாகவே இந்த மாதிரி வந்து குட்டி குட்டியாக வந்து ஃப்ளீட் வந்து கொடுத்துக்கோங்க. சென்டரில் கரெக்டாக வந்து அகலமெல்லாம் பார்த்து ஃப்ளீட் வந்து பிடிச்சிக்கோங்க. கொஞ்சம் கேப் விட்டுட்டிங்க அப்படின்னா நெக்கோட அகலம் வந்து அதிகமாயிரும். நீங்கள் எவ்வளோ ஃப்ளீட் வைக்கிறதுக்கு கிளாத் கொடுத்துருக்கீங்களோ அது ஃபுல்லாகவே ஃப்ளீட் வந்து வச்சுருங்க. கீழே வந்து கழுத்து இறக்கத்துலேருந்து மேலே வரைக்கும் அளந்துட்டு அதுக்கு தகுந்த அளவுக்கு நான் வந்து கேன்வாஸ் வந்து எடுத்துக்கிட்டேன். கரெக்டான அளவு எடுக்க வேண்டாம். 1 இன்ச் 2 இன்ச் வந்து அதிகமாகவே எடுத்துக்காங்க. நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு கட் பண்ணி விட்டுடலாம். நான் வந்து கரெக்டாக 1 இன்ச் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். கேன்வாஸ் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் வந்து லைனிங் வந்து இதுக்கு பதிலாக கேன்வாஸ்க்கு பதிலாக லைனிங் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். கழுத்து இறக்கத்துக்கு லைனிங் பீஸ் கட் பண்ணிவிட்டு அதில் வந்து மெயின் கிளாத் வச்சும் ஸ்டிச் பண்ணலாம். மெயின் கிளாத் வந்து நீங்கள் 2ஆக வந்து மடிக்கணும். அதுக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் வந்து கிளாத் வந்து எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து அப்படியே அயன் பண்ணுறீங்கனாலும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து தையல் வந்து போட்டுக்கலாம். கேன்வாஸ் உள்ளே வச்சுட்டு அப்படியே 2ஆக வந்து மடிச்சிருங்க. மடிச்சுட்டு கரெக்டாக அந்த 1 இன்ச் அளவுக்கு ஒட்டி வந்து தையல் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை வந்து கட் பண்ணி விட்டுருங்க. கரெக்டாக 1 இன்ச்சிலேருந்து 1.5 இன்ச் அளவுக்கு நம்ம இந்த கேன்வாஸ் அந்த கழுத்தோட அகலம் வந்து கொடுக்கலாம். நீங்கள் அந்த எந்த அளவுக்கு வந்து கேப் விட்டு கட் பண்ணியிருக்கீங்களோ அந்தளவு வந்து கரெக்டாக வந்து கேன்வாஸ் கொடுத்துருங்க. அப்போ தான் வந்து நெக்கோட அகலம் வந்து நம்ம ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக வரும். இப்போ நம்ம ரெடி பண்ண கேன்வாஸ் வந்து நம்ம கழுத்தோட மேல் பக்கம் வந்து வச்சு தைக்கணும். துணியோட அடிப்பக்கம் வைக்கக்கூடாது, மேல் பக்கம் வச்சு தைக்கணும். வச்சுட்டு நம்ம எக்ஸ்ட்ரா கீழே வந்து கிளாத் விட்டுருக்கோம் பாருங்கள், அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வந்து நிறுத்தி அந்த எல் ஷேப்புக்கு அப்படியே வந்து திருப்பிடுங்க. இந்த மாதிரி 2 சைடுமே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். தைச்சதுக்கப்புறமா அந்த இடத்துல நம்ம அந்த நிறுத்தணும்ல அந்த ஷேப் அந்த எல் ஷேப் கொடுத்தோம்ல அந்த இடத்துல ஒரு ஸ்மால் கட் போட்டு திருப்பினீங்கன்னா ஈஸியாக வந்து அது திரும்பி கொடுக்கும். இப்போ திருப்பி மேலே வந்து அப்படியே ஒரு தையல் போட்டே வாங்க. கரெக்டாக வந்து அந்த நெக்குக்கிட்ட அந்த ஷேப் வருதில்ல அந்த இடத்துல நிறுத்திடுங்க. இந்த மாதிரி நிறுத்திட்டு நம்ம ஸ்மால் கட் போட்டதுனால கரெக்டாக வந்து ஒரு 1/4 இன்ச்சு கேப்புக்கு அந்த பிசுறு இருக்கிற இடம் அப்படியே மடித்து கொடுக்கும்.
அந்த ஃப்ளீட்டெல்லாம் கரெக்டாக எடுத்து விட்டிங்கன்னா அந்த ஒரு 1/4 இன்ச் அப்படியே உள்பக்கமாக மடிஞ்சிடும். பிசுறு வந்து உங்களுக்கு உள்ளே வந்து போயிடும். இந்த இடத்துல நிறுத்தி நிதானமாக தேய்ங்க. ஃப்ளீட்டை வந்து கரெக்டாக எடுத்து விட்டுட்டு அப்படியே மறுபடியும் இந்த பக்கம் கொண்டு வந்து நிறுத்தி திருப்பிடுங்க. திருப்பி அப்படி மேலே வந்து ஒரு தையல் வந்து போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தெல்லாம் கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு நம்ம நெக்கோட அளவு வந்து மார்க் பண்ணிக்கலாம். இறக்கம் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ இறக்கம் தேவையோ அந்தளவுக்கு வச்சுக்கோங்க. நான் வந்து ஒரு 6 இன்ச் வந்து கொடுத்துருக்கேன். ஷோல்ட்ரு பிடிக்கிறதோட ஒரு 6 இன்ச் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு கீழே வந்து அந்த கேப்பை வந்து ஜாயின் பண்ணிடலாம். அந்த நெக்கோட இறக்கத்துக்கு கீழே இருக்கிற கிளாத்துக்கு சென்டரில் வந்து ஒரு பீஸ் வந்து நம்ம கொடுத்துடலாம். அதுக்கு நான் வந்து டாப்போட கிளாத் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். பேண்ட் பீஸ் வைக்கும்போது நமக்கு அவ்வளோ கான்ட்ராஸ்ட்டாக தெரியாது. அதனால் டாப்போட பீஸ் வந்து சென்டரில் நெக்கோட இறக்கம் எங்கே மார்க் பண்ணியிருக்கனோ அந்தளவுக்கு நான் அப்படியே வந்து வச்சு தைச்சிக்கிறேன். நம்ம இப்போ அட்டாச் பண்ண பீஸில் பார்த்திங்கன்னா உள்ளே பிசுறு இருக்குது. அதையும் நான் வந்து மடித்து தைச்சிக்கிறேன். ஓவர்லாக் போடல, கிளாத் வந்து அதிகமாக கொடுத்துருக்கனால அப்படியே 4 பக்கமும் மடித்து வந்து நான் தைச்சிக்கிறேன். இப்போ வந்து பேக் பீஸ் வந்து ரெடி பண்ணிடலாம். பேக் பீஸ் வந்து நான் கட் பண்ணும்போது அடியில் கிளாத் வச்சுருந்தேன் இல்லைங்களா, அப்போ வந்து கரெக்டாக வந்து அடியில் இருக்கிற கிளாத்து தெரியாமல் நான் கட் பண்ணிட்டேன். நான் அதை எடுத்துட்டேன்னு நினச்சிட்டு கட் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா அதில் கரெக்டாக கத்திரி வந்து சென்டர்லேயே பட்டுருச்சு. இந்த மாதிரி ஒரு சில நேரத்தில் நமக்கும் தெரியாமல் மேக்ஸிமம் இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டோம். இருந்தாலும் எப்போயாவது ஒரு தப்பு இந்த மாதிரி நடந்துடும். நான் இதை வந்து என்ன பண்ணலான்னு யோசித்தேன். சரி கடைசியில் ஜாயின் பண்ணி மேலே வந்து ஒரு டிசைன் மாதிரி பேண்ட்டோட கிளாத் வந்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தையல் போட்டு அதை மறைக்கிற மாதிரி மேலே வந்து பேண்ட் கிளாத் வந்து கொடுத்துட்டேன். இது என்னோடய ட்ரெஸ் அப்படிங்கிறதுனால இது எனக்கு ஓகே தான். ஆனால் கஸ்டமராக இருந்தால் கண்டிப்பாக நம்ம இப்படி பண்ணக்கூடாது. நான் வேறு வழி இல்லை, அதனால நான் அதை வந்து அப்படியே ஜாயின் பண்ணிட்டேன். நம்ம இந்த மாதிரி ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணனாலும் அதை ஏதாவது ஒரு டிசைன் மாதிரி நம்ம மாற்றிட்டோம்னா அதுவும் பார்க்க நல்லா தான் இருக்கும். இப்போ நான் பேக் சைடு வந்து அப்படியே வந்து கிராஸ் பீஸ் மடித்து கொடுத்து வெளி சைடு வந்து அந்த பேண்ட்டு கிளாத் வர மாதிரி அப்படியே கழுத்து பீஸ் வந்து நம்ம கொடுத்துட்டோம். இதில் வந்து நம்ம லைனிங் கொடுக்காதனால நமக்கு வேலை ரொம்ப ஈஸி தான். சீக்கிரமாகவும் இந்த ட்ரெஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ நான் வந்து ஷோல்ட்ரு வந்து அட்டாச் பண்ணிக்கிறேன். 2 சைடு ஷோல்ட்ரு வந்து அட்டாச் பண்ணிவிட்டு ஸ்லீவ் அட்டாச் பண்ணோம்னா ட்ரெஸ் வந்து சீக்கிரமாக கம்ப்ளீட் ஆயிரும். இது தைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. சீக்கிரமாக நம்ம தைச்சு முடிச்சிடலாம். இந்த ட்ரெஸ்ஸில் வந்து நம்ம சைடு வந்து ஓப்பன் இல்லாமல் தைக்கிறோம். அதனால் வந்து அகலம் மட்டும் ஒரு சைடுக்கே பார்த்திங்கன்னா 20 இன்ச் வேணும். 20 இன்ச் நம்ம 2ஆக மடித்து போட்டிருக்கும்போது பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நமக்கு 40 இன்ச் வந்துடும். அந்தளவுக்காவது அகலம் வேணும். இது வந்து நீங்கள் ஒரு 40 சைஸ்க்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா 20 இன்ச் அகலம் இருந்தால் ஓகே தான். அதை விட அதிகமாக இருக்கீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அகலம் வேணும். அப்போ தான் வந்து நம்ம நடக்கும்போது நம்ம இந்த ஹிப்புக்கிட்டெல்லாம் நமக்கு காலோட தொடைப்பகுதிக்கிட்ட நமக்கு தடுக்காமல் நீட்டாக இருக்கும். இல்லை அப்படின்னா கொஞ்சம் தடுக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து இந்த ட்ரெஸ் வந்து ஃபுல்லாக அப்படியே ஒரே இதுவாக நம்ம மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரே பீஸாக தான் நம்ம வந்து கட் பண்ணுறோம். அதனால் கொஞ்சம் அகலம் நல்லா இருந்தால் தான் இது ஃப்ரீயாக போட முடியும். கையிலேருந்து சைடு வந்து ஜாயின் பண்ணும்போது அந்த ஹிப்புக்கிட்ட மட்டும் ஷேப் கொடுங்க. மற்றபடி வந்து அப்படியே ஃப்ரீயாக வந்து லாஸ்ட்டாக அந்த எட்ஜ் வரைக்கும் அடிச்சிருங்க. இந்த ட்ரெஸ் வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டோம். ரொம்ப சூப்பராக இருந்தது. எனக்கு இதுவே கொஞ்சம் லூஸாக தான் இருந்தது. நம்ம தண்ணியில் போட்டோம் அப்படின்னா அடுத்த டைம் போடும்போது கொஞ்சம் டைட் ஆயிரும். அதனால் எனக்கு அந்த லூஸே வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக ஓகேவாக தான் இருந்தது. நான் அதனால் வந்து அதை அப்படியே விட்டுட்டேன். இது வந்து ரெடிமேட் ஸ்டைலில் ஸ்டிச் பண்ணியிருந்தேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இந்த ட்ரெஸ் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டாப்புக்கு ஹைட் பார்த்திங்கன்னா நான் 40 இன்ச் கொடுத்துருந்தேன். அந்த ஹைட்டு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது. மற்றபடி ட்ரெஸ் ஓகே தான். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.